இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு, கொஸ்டின் பேப்பரை தனியார் பேர்ல இருந்து வச்சு அனுப்பிச்சுங்க. ஓகேவா, கேட்டதுக்கு இல்ல கொஸ்டின் எதுவும் லீக் ஆகல, போலீஸ் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சரி நம்பணும். ஓகே, எக்ஸாமும் போய் எழுதிட்டு வந்தோம். எக்ஸாம்ல அந்த போலீஸ் பார்த்ததா தெரியுது, கொஸ்டின் புக்லெட் சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி சீல் பிரிஞ்சது? அப்ப இதுல ஏதோ நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு டவுட் நமக்கு வருதா இல்லையா? கொஸ்டின் பேப்பரை தனியார் பேர்ல அனுப்பியிருக்கிறீங்க, எக்ஸாம் ஹால்ல புக்லெட் திறந்திருக்கு, சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பிறகு மாணவர் வந்து கதைக்கிட்டு இருக்காங்க. அன்னில இருந்து கேட்டிருக்கோம், சார் எக்ஸாம் ஹால்ல புக்லெட் பிரிஞ்சிருக்கு சார், சீல் பிரிஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புக்லெட் நம்ம ஆன்சர் எழுதி முடிச்சு புக்லெட் இருந்துச்சா, அந்த புக்லெட் அனுப்பி வைக்கிறாங்க, அதுவும் சதுரை கிடக்கு. சரி இருக்கா இல்லையா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? சார் ஆன்சர் புக்லெட் சதுரை இருக்கு சார் சொன்னா, ஐயோ அது ஆன்சர் புக்லெட் இல்லப்பா, வேற ஏதோ ஆன்சர் புக்லெட் இல்ல, அப்ப இது என்னது? அப்ப வேற என்ன சரி கிடைக்கலாமா? சொல்லுங்க சார். டிஎன்பிசி எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், உறுப்பினர்கிட்டையும் தலைவர்கிட்டையும் நம்ம கோரிக்கை தான் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது சார், இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றோம். ஓகேவா, தனியார் பேருந்துல ஒரு நபர் அனுப்புனார்ல, இது வரைக்கும் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுதான் மாணவர்கள் கேட்கிறோம். நீங்க சொல்றதை நாங்க எப்படி சார் நம்புறது? வாய்மொழி எதுவும் சொன்னா நம்ப முடியாது சார். எல்லாமே இப்ப டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு, எல்லாமே நொடிக்கு நொடி வந்துட்டு இருக்கு சார் நம்ம கையில. டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் அவ்வளவு முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்ல அவங்க எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே நொடிக்கு நொடி வந்து இருக்கிற ப்ரூஃபோட பேசி சார் ஒரு அறிக்கை விடுங்கன்னு சொல்றோம், அதுக்கும் கண்டுக்க மாட்டீங்க. அத மாதிரி என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, சீல் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம்ல, அந்த எக்ஸாம் சென்டர்ல சிசிடிவி ஆய்வு இருக்குல்ல, சொல்றாங்களா இல்லையா தலைவர்? எல்லா தேர்வு மையிலும் சிசிடிவி இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த சிசிடிவி செக் பண்ணுங்க. மாணவர்கள் நாங்க கோரிக்கை வைக்கிறோம் சார், சிசிடிவி சீல் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம், செக் பண்ணுங்க. போயிட்டு செக் பண்ணது எவ்வளவு நேரம் ஆக போகுது? 10 நாள் ஆகுமா? 1 வாரம் ஆகுமா? எவ்வளவு நேரம் ஆக போகுது? மாணவர்கள் தான் அந்த அமைப்பு இருக்கு, அந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த எக்ஸாம்லயே குளறுபடி நடந்திருக்கு, செக் பண்ணுங்கன்னு சொல்றோம், அது செக் கூட பண்ண மாட்டீங்க. முதல்ல அந்த சீல் அந்த எக்ஸாம் அந்த தேர்வு மையத்துல சிசிடிவியை முதல்ல எடுக்கணும். எடுத்து அங்க இருக்க அந்த தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எக்ஸாம் சென்டர்ல, அந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய அந்த 20 பேரையும் வாக்குமூலம் வாங்கணும். சீல் பிரிக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏன் சீல் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர்ல ஆரம்பிச்சு சார், கண்டெய்னர்ல ஆரம்பிச்சு அந்த தேர்வு மையத்துக்கு போன வரைக்கும் அந்த சீல் எப்படி எங்க உடைஞ்சது, எங்க லீக் ஆயிருக்குன்றது செக் பண்ணணும். இப்ப நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன், ஒரே நிமிஷம் இருங்க. திருச்சி ஓகேங்களா, திருச்சி அந்த தேர்வு மையத்துல பாத்தீங்கன்னா தனலட்சுமின்ற ஒரு காலத்துல சமயபுரம், ஓகேவா, நான் அந்த பேரோட சொல்றேன், திருச்சியில தனலட்சுமி சமயபுரம்ல அந்த எக்ஸாம் சென்டர்ல சீல் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அங்க போய் முதல்ல சிசிடிவி கேமரா தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. செக் பண்ணி சீல் மட்டும் எக்ஸாம் சென்டர்ல மாணவர் பார்க்கறதுக்கு முன்பாக திறக்கப்பட்டிருச்சுன்னா கன்ஃபார்ம் ரீ எக்ஸாம் நீங்க வச்சுதான் ஆகணும். ஓகேவா, அது முதல்ல நீங்க வந்து செக் பண்ணுங்க. இப்ப நம்ம கேட்டாலும் கொடுக்க போறது கிடையாது. ஓகே, நம்ம போய் மாணவர் போய் கேட்கிறோம் அப்படின்னாலும் கொடுக்க போறது கிடையாது. டிஎன்பிசி அமைப்பு கேட்டா மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. இன்கேஸ் அவங்க கேட்டு நாளைக்கு நான் சொல்றேன், இப்ப நான் சொல்லிட்டு போறேன், நாளைக்கு இன்கேஸ் சிசிடிவி பழுது, சிசிடிவி ஒர்க் ஆகல, ஐயோ ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்டிப்பா ஏதோ நடந்திருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, அது மட்டும் கிடையாது, டிஎன்பிசி சிலபஸுக்கும் டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்தவங்களுக்கும் நிறைய முரண் இருக்கு. ஓகேவா, நம்ம எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்றோம், அதுக்கு வர ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா, யூனிட் 7 தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 7 சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. சரிங்களா, யூனிட் 7 சொல்லிட்டு ஒரு அழகு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த தொடர்பான செய்திகள் எடுப்போம்னு சொல்லிட்டு அதுல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரி தேவநாய பாவனான்னு சொல்லிட்டு அது தொடர்பான செய்திகள் சொல்லிட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு ஏன் வந்து யூனிட் 4 கலை சொற்கள்லயும் ஓரத்தொரு மொழியும் சொல்லல? ஓரத்தொரு மொழி என்னங்க, ஒரு எழுத்து அதுக்கான அர்த்தம் சொல்ல போறோம். பூனை என்னப்பா மலரு, கோண என்னப்பா அரசனு, இதானே எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, இதானே நீங்க சொல்லிருக்கீங்க சிலபஸ்ல. அப்ப கொஸ்டின் மட்டும் எப்படி கேக்குறீங்க? கொஸ்டின் நம்பர் 19 எடுத்து பாத்தீங்கன்னா அது தொடர்பான செய்தி கேக்குறாங்க. ஒயிட் ஹால்னா என்னங்க, வெள்ளை மாளிகை, அதான் நம்ம படிக்கணும், அதான் எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. நீங்க என்னமோ அது வந்து யார் ஃபர்ஸ்ட் சொன்னது, பிரிட்டன் அரசாங்கம் சொல்றீங்க. இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அது எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா? நீங்க உங்களை தான் கேக்குறேன், எஸ்எல்சி ஸ்டாண்டர்டா அது? ஒயிட் ஹால்னா என்னப்பா, வெள்ளை மாளிகை, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதான் எஸ்எல்சி. 10ஆம் படிக்கிற பசங்களுக்கு அதுதான் தெரியும். நீங்க எங்கெங்க போய் கேக்குறீங்க? அது மட்டும் கிடையாது, நமது தமிழக அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டசபையில் என்ன சொன்னாங்க? தமிழக பள்ளி பாட புத்தகங்கள் எல்லா போட்டித் தேர்வுகளுக்காக அமைக்கப்பட்டதுதான், மாணவர்களுக்கும் தாண்டி போட்டித் தேர்வுகளுக்கு அமைக்கப்பட்ட புத்தகம் சொன்னீங்களா இல்லையா? நீங்க அதுலயும் அப்படி சொல்றீங்க, அரசாங்கம் இப்படி சொல்றது, அதை நாங்க நம்புறோம், மாணவர்களாகி நாங்கள் அதை நம்புறோம். ஓகேவா, அமைச்சர் சொல்றாரு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, சாதாரணமா இல்ல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் புத்தகத்தை ரெடி பண்ண அவர் சொல்றாரு, அதை நாங்க நம்புறோம். நோட்டிபிகேஷன்ல எஸ்எஸ்எல்சின்னு போடுறீங்க, கரெக்டா? எஸ்எஸ்எல்சின்னு இருக்கு, புக்ல இருந்து எடுப்போம், புக்குக்கு அதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க.
ஆனா கொஸ்டின் பேப்பர் எஸ்எல்சி வெளியில போறீங்க. இதாங்க என்னோட கோரிக்கையா இருக்கு. குரூப் 4 ரீ எக்ஸாம் எதுக்கு அப்படின்னா இதுக்காக தான். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லீக்கே ஆக முடியாது உங்களால சொல்ல முடியாது. கரெக்டா? லீக்கே ஆயிருக்க முடியாது சொல்ல முடியாது. லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை செக் பண்ணுங்க, வாக்குமூலம் வாங்க, அந்த சிசிடிவில ஆய்வு பண்ணுங்க, எங்க பிரிஞ்சிருக்கு அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஒன்று இருக்கும். அப்புறம் தான் ஆனுவல் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டது. கரெக்டா? டிசம்பர் 12, 2024 சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டது. கரெக்டா? எல்லாருமே தெரியும். புதுசா சிலபஸ் மாத்தினா அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் விடணுமா இல்லையா? மாடல் கொஸ்டின் பேப்பர் விடணுமா இல்லையாங்க? சின்ன பசங்களே வைக்கிறாங்க. குவார்டர்லின்னு ஒன்று, ஹாஃப் இயர்லின்னு ஒன்று. அதே மாதிரி தான் உனக்கு ஆனுவல்ல வரும். அதெல்லாம் உங்க ஒரு மாதிரி தேர்வு மாதிரின்னு சொல்லிட்டு காட்டுறாங்களா இல்லையா? கண்ணு முன்னாடி காட்டுறாங்களா இல்லையாங்க? அப்ப அதே மாதிரி குரூப் 4 நீங்க சிலபஸ் மாத்திட்டீங்களா, அதே மாதிரி மாடல் கொஸ்டின் விட்டுருக்குமா இல்லையா? இப்ப ஆர்டிஐ போட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் குரூப் 2க்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் தாங்க சார். ஆர்டிஐ போட்டு மாணவர் கேட்டதுக்கு அதான் குரூப் 4 இருக்கேப்பா, அதான் குரூப் 4 இருக்கே அப்படின்றீங்க. அப்ப குரூப் 4 எங்கப்பா? குரூப் 4 மாடல் கொஸ்டின் பேப்பரே விடலையே அப்படின்னு நம்ம கேட்டே போலாம். நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பேசணும். கண்டிப்பா குரூப் 4 ரீ எக்ஸாம் வைக்கணும். அது வைக்கலனாலும் அடுத்தப்பட்ட நடவடிக்கை நம்ம எடுப்போம். இது முதல் கட்டம் தான். நம்ம அதுக்கடுத்து நம்ம கொண்டு போவோம். நன்றி. வேற எதுவும் பேச இருக்குல்ல? குமார். அடுத்ததாக குமார் பயிற்சி மையத்துடைய நிறுவனத்திற்கு குமார் அவர்கள்.